நம்ம முதலமைச்சர் விஜய் அண்ணாவோட இன்னைக்கான டாப் 5 சம்பவங்கள் பார்க்கலாமா? அதுல ஃபர்ஸ்ட் அம்மா உணவகம் திரும்ப வரப்போகுது. நிறைய இடங்கள்ல அம்மா உணவகம் இப்போ வரைக்குமே இயங்கிட்டு தான் இருக்கு. நிறைய இடங்கள்ல வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற 620 அம்மா உணவகமும் வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஸோ மெயினா என்ன சொல்லியிருக்காருன்னா, அம்மா உணவகத்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து இம்ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நிறைய இடங்கள்ல வந்து அங்க தர உணவு வந்து குவாலிட்டி இல்லாம இருக்கு, டேஸ்ட் இல்லாம இருக்கு. இதுக்கப்புறம் வந்து டேஸ்டா கொடுங்க, குவாலிட்டியா கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது கூடுதல் ஸ்பெஷல் என்னது அப்படின்னா, அம்மா உணவகமாவே செயல்பட போகுது. பேரெல்லாம் வந்து இவங்க மாத்தல. அண்ட் செகண்ட், பெரம்பூர்ல 30 வருஷமா மக்கள் வச்ச கோரிக்கை இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. பெரம்பூர்ல ஸ்கூல் குழந்தைங்க எல்லாமே 1 கிலோமீட்டர் சுத்தி நடந்து போறாங்க, சைக்கிள்ல போறாங்க. ஆனா கணபதி தெருக்கும் ராமகிருஷ்ணா தெருன்னு ஏதோ இருக்கு போல, அந்த 2 தெருக்கும் இடையே வந்து ஏதாவது ரோடு அமைச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளவு தூரம் அவங்க சுத்தி போக தேவையில்லை அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 30 வருஷமா அவங்க கோரிக்கை வச்சுட்டு வந்திருக்காங்க போல. அண்ட் அதுக்கு கணபதி தெருக்கும் ராமகிருஷ்ணா தெருக்கும் இடையே ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. இதனால ஸ்கூல் குழந்தைகள் 1 கிலோமீட்டர் சுத்தி போறது வந்து மிச்சமாகுது. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நிறைய மாற்றங்கள் எல்லாம் வரப்போகுது. ஆனா ஃபர்ஸ்ட் விஜய் அண்ணா தொகுதியிலேயே வந்து ஒரு மாற்றம் வந்துருச்சு. இந்த மாற்றம் இங்கிருந்தே வந்து ஆரம்பிச்சிருக்கு. மூணாவது, அமைச்சர்கள் எல்லாருமே இன்னிலிருந்து அவங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது தளபதியோட கெஸ்டர் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. செங்கோட்டையன் அண்ட் ஆனந்த் சாரெல்லாம் வந்து இன்னைக்கு அவங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது தளபதியே அவங்கள சேர்ல உட்கார வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க ஒர்க்கை அப்படின்ற மாதிரி தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ அந்த ஒரு குட்டி விஷயம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. நாலாவதா, டிவிக்கே ஆட்சிக்கு வந்திருக்கு. ஜெயிக்க வச்சது மக்களுக்கு நன்றி சொல்லலன்னா எப்படி? அதனால எல்லா எம்எல்ஏஸையும் போய் உங்களோட தொகுதியில் இருக்க மக்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி தளபதி சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு பெரிய மாற்றமா நான் பார்க்குறேன். ஏன்னா காலங்காலமா மக்கள் வந்து ஒரு டைலாக் சொல்லுவாங்க இல்லையா, ஓட்டு கேட்க மட்டும்தாப்பா வீட்டு பக்கம் வராங்க, அதுக்கப்புறம் எங்க போறாங்க என்ன ஒண்ணுமே தெரியல அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு அவங்களோட தொகுதியிலேயே போய் எல்லாரும் நன்றி சொல்லியிருக்காங்க. அண்ட் அஞ்சாவதா, ஸ்கூல் எல்லாமே ஜூன் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ஸ்கூல்ல எல்லாம் பிஎம் ஸ்ரீ திட்டம் வந்து வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு நாங்க வந்து இன்னும் கலந்து ஆலோசனை பண்ணல. ஆனா எப்பவுமே நம்ம தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிஎம்சி திட்டம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் சிம்பிளா சொல்லிடுறேன். அந்த பிஎம்சி திட்டத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் இருக்கு இல்லையா, எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலும் இல்லை, இந்தியாவில் ஒரு 14,000 கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் அவங்க செலக்ட் பண்ணி ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்போர்ட்ஸில் பயங்கரமாக டெவலப் ஆகிறதுக்கு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாமே வந்துடும். கவர்மெண்ட் ஸ்கூலில் இதெல்லாம் வருமா, நல்லா இருக்கே அப்படி தானே யோசிக்கிறீங்க. அதுதான் கிடையாது. அங்கே தான் வச்சாரு மோடிஜி நமக்கு ட்விஸ்ட். இந்த திட்டம் வேணும் அப்படின்னா எல்லாமே வரும், கூட சேர்ந்து ஹிந்தியும் வந்துடும் அப்படின்றாங்க. ஹிந்தி வந்து கம்பல்சரி. இது வந்து போன டிஎம்கே ஆட்சியிலேயே வந்து ஹிந்தி கம்பல்சரியா இருந்துச்சு அப்படின்னா இந்த திட்டம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால 3500 கோடி நம்ம கல்விக்காக வர நிதி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அவங்க தரவே இல்லை. இந்த முறையும் அதே டீல் தான் வச்சிருக்காங்க. உங்களுக்கு கல்வி நிதியெல்லாம் வேணும் அப்படின்னா இந்த திட்டத்தை வந்து நீங்க செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. இந்த பிஎம்சி திட்டம் பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதுதான் இன்னைக்கு நடந்துச்சு. நாளைக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம விஜய் வசந்த ஃபாலோ பண்ணிக்கோங்க.